ஆர்சிஜிஎன் வணக்கங்கள். இன்று நாம் ஒரு மாதிரி தேர்வு 5 எழுத போகிறோம். இதில் மொத்தம் 30 வினாக்கள் இருக்கும். எப்போதும் போல் 4 ஆப்ஷனும் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு வெள்ளைத்தாளில் 1 to 30 வரை எண்களை வரிசையாக எழுதிக்கிங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு வினாவிற்கும் என்ன ஆப்ஷனோ அதை தேர்ந்தெடுங்க. பிறகு கடைசியாக விடை இதோடன் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய விடையோடு அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, உங்களோட ரேங்க் என்ன என்பது தெரிஞ்சிடும். வாருங்கள் வினாவினை பார்ப்போம் பொறுமையாக. 1வது வினா, மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ ஈர்ப்பு விசை, ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை, ஆப்ஷன் சி மைய நோக்கு விசை, ஆப்ஷன் டி மைய விலக்கு விசை. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 2வது வினா, கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் இவ்வாறு இருக்கும். ஆப்ஷன் ஏ ஒற்றை மையம், ஆப்ஷன் பி இரட்டை மையம், ஆப்ஷன் சி 4 மையம், ஆப்ஷன் டி பல மையம். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 3வது வினாவுக்கு சொல்லுவோம். வைரத்தின் மாறுநிலை கோணம். ஆப்ஷன் ஏ 42.4 டிகிரி, ஆப்ஷன் பி 34.4 டிகிரி, ஆப்ஷன் சி 24.8 டிகிரி, ஆப்ஷன் டி 24.4 டிகிரி. அடுத்து 4வது வினா, பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ MS சுவாமிநாதன், ஆப்ஷன் பி போர்லாக், ஆப்ஷன் சி ராமன், ஆப்ஷன் டி வில்லியம் எஸ்காட். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 5வது வினா, பற்பசையானது முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது. இதிலிருந்து ஆப்ஷன் ஏ அமிலம், ஆப்ஷன் பி காரம், ஆப்ஷன் சி நடுநிலைத்தன்மையுடையது, ஆப்ஷன் டி மேற்கூறியது எதுவும் இல்லை. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா 4லேருந்து அடுத்த வினாவுக்கு போகலாமா? 6வது வினா, 1950ஆம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடு விழா கொண்டாடப்படும் மாதங்கள். ஆப்ஷன் ஏ ஜூலை மற்றும் ஆகஸ்ட், ஆப்ஷன் பி ஜனவரி மற்றும் பிப்ரவரி, ஆப்ஷன் சி மே மற்றும் ஜூன், ஆப்ஷன் டி அக்டோபர் மற்றும் நவம்பர். எந்த மாதத்துன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதுங்க. அடுத்த 7வது வினா, கலிங்கம் என்பதன் தற்போதைய பெயர். ஆப்ஷன் ஏ ஒரிசா, ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி வங்காளம். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்த வினாவுக்கு போகலாமா? 8வது வினா, சமுதாயத்தின் அடிப்படை அங்கம். ஆப்ஷன் ஏ கிராமம், ஆப்ஷன் பி நகரம், ஆப்ஷன் சி குடும்பம், ஆப்ஷன் டி மாநகரம். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? ரைட். 9வது வினா, உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம். ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் டி கொல்கத்தா, ஆப்ஷன் டி டெல்லி. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம். அடுத்த வினாவுக்கு போவோம். 10வது வினா, தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர். ஆப்ஷன் ஏ காந்திஜி, ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி காமராஜன், ஆப்ஷன் டி நேருஜி. தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினவங்க யாருன்னு பார்த்துட்டிங்களா? விடைக்கு போகலாமா? அடுத்த வினாவுக்கு 11வது வினா, தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது டேஷ் வினா. தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என கேள்வி கேட்குறாங்க. அது என்ன வினா? ஆப்ஷன் ஏ அறிவினா, ஆப்ஷன் பி கொடை வினா, ஆப்ஷன் சி ஐய வினா, ஆப்ஷன் டி ஏவல் வினா. விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 12வது வினா, நொய்யல் நிலத்திற்குரிய தொழில் யாது? ஆப்ஷன் ஏ கிழங்கு அகழ்தல், ஆப்ஷன் பி உப்பு விளைவித்தல், ஆப்ஷன் சி களை பறித்தல், ஆப்ஷன் டி நிறை கவர்தல். நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்த 13வது வினாவுக்கு போவோம். 13வது வினா, திருக்கடிகத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ கரியாசன், ஆப்ஷன் பி நல்லாதனார்,
ஆப்ஷன் சி நாகனார், ஆப்ஷன் டி கணித மேதாவியார். திருக்கடிகத்தை இயற்றியவர் யார் என்ற வினாவுக்கு விடைய பாருங்க. அடுத்தது 14வது வினா. கலம்பக உறுப்புகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 9. கலம்பக உறுப்புகள் எத்தனை? விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்த வினாவுக்கு போகலாமா? வாங்க. 15வது வினா. பிரித்தெழுது வெண்குடை. வெண்குடைங்கிறத பிரித்தெழுத சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் ஏ வெண் பிளஸ் குடை, ஆப்ஷன் பி வெம்மை பிளஸ் குடை, ஆப்ஷன் சி வெறுமை பிளஸ் குடை, ஆப்ஷன் டி வெங் பிளஸ் குடை. வெண்குடையோட பிரித்தெழுதுகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்த வினா 16வது வினா. இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி. ஆப்ஷன் ஏ பாக் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் பி பாலக்காட்டு நீர்ச்சந்தி, ஆப்ஷன் சி மன்னார் நீர்ச்சந்தி, ஆப்ஷன் டி ஐஸ்வால். இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தி எதுன்னு பாருங்க. அடுத்து 17வது. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம். ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகையுடைய மாநிலம் எதுன்னு கண்டுபிடிங்க. அடுத்து 18வது. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ நேரு, ஆப்ஷன் பி காந்தியடி, ஆப்ஷன் சி ஆச்சாரியா வினோபாவே, ஆப்ஷன் டி ராஜீவ் காந்தி. பூமிதான இயக்கத்தை யார் தொடங்கி வச்சான்னு விட பார்த்துட்டீங்களா? அடுத்த வினாவுக்கு போவோம். 19வது. நேரு பின்பற்றிய பொருளாதார கொள்கை. ஆப்ஷன் ஏ தனியார் மயம், ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதாரம், ஆப்ஷன் சி உலகமயம், ஆப்ஷன் டி தாராளமயம். நேரு பின்பற்றிய பொருளாதார கொள்கை. 4 ஆப்ஷன்ல ஒன்று தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 20வது. நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ஏ நேரு, ஆப்ஷன் பி வல்லபாய் படேல், ஆப்ஷன் சி இந்திரா காந்தி, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். நமது இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுங்க. 4 ஆப்ஷன்ல ஒன்று தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 21வது. ஆற்காட்டு வீரர் என்று புகழப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ரிப்பன், ஆப்ஷன் பி புஷி, ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ், ஆப்ஷன் டி கானிங் பிரபு. ஆற்காட்டு வீரர் என்று புகழப்பட்டவர் யார்? விடைய தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 22வது வினாவுக்கு சொல்லுவோமா? 22வது வினா. வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது. ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம், ஆப்ஷன் பி மத்திய அரசு, ஆப்ஷன் சி உள்ளாட்சி அமைப்பு, ஆப்ஷன் டி மாநில அரசு. விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 23வது வினா. இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம். ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி ஸ்ரீலங்கா, ஆப்ஷன் சி இந்தோசீனா, ஆப்ஷன் டி அரேபியா. இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எது? விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 24வது வினா. இந்தியாவின் குறுக்கே ஓடும் சிறப்பு அச்சம். ஆப்ஷன் ஏ மகர ரேகை, ஆப்ஷன் பி கடகரேகை, ஆப்ஷன் சி துருவ வட்டம், ஆப்ஷன் டி நிலநடுக்கோடு. இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் பேரு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 25வது வினா. கிறிஸ்தவ கம்பர் என புகழப்பட்டவர். ஆப்ஷன் ஏ வேதநாயகம் பிள்ளை, ஆப்ஷன் பி கிருட்டின பிள்ளை, ஆப்ஷன் சி சங்கர் நாராயண் பிள்ளை, ஆப்ஷன் டி ஜி.யு. போப். இதுல யாரு கிறிஸ்தவ கம்பர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 26வது வினா. மின்திறனின் அலகு என்ன? ஆப்ஷன் ஏ ஓம், ஆப்ஷன் பி ஜூல், ஆப்ஷன் சி கூலும், ஆப்ஷன் டி வாட். விடைய தேர்ந்தெடுத்துட்டீங்களா? எளிதான வினா தானே. அடுத்த வினாக்கு போவோம். 27வது வினா. திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் எது? ஆப்ஷன் ஏ இரும்பு, ஆப்ஷன் பி பாதரசம், ஆப்ஷன் சி கார்பன், ஆப்ஷன் டி தங்கம். இந்த 4ல் ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? இது எளிமையான வினாவா இருக்கு. 28வது வினா. இரும்பு துருபிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ இடப்பெயர்ச்சி வினை, ஆப்ஷன் பி நீர் நீக்க வினை, ஆப்ஷன் சி ஒடுக்க வினை, ஆப்ஷன் டி ஆக்சிஜனேற்ற வினை. இரும்பு துருபிடித்தல் எவ்வகை வினைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்து 29வது வினா. எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ மெண்டலீவ், ஆப்ஷன் பி நியூலன், ஆப்ஷன் சி டாபர்னியர், ஆப்ஷன் டி லோத்தர் மேயர். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 30வது வினா. கடைசி வினா. மகரையாழ் என்றால் என்ன? எவ்வகை வாக்கியம்? ஏ வினா வாக்கியம், பி தனி வாக்கியம், சி உணர்ச்சி வாக்கியம், டி விளைவு வாக்கியம். மகரையாழ் என்றால் என்னங்கிறது எவ்வகை வாக்கியம்? விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா?
அடுத்த நேராக இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட விடையோட நாங்கள் கொடுக்கக்கூடிய விடையை ஒப்பிடுங்க. உங்களோட மதிப்பெண்ணை கீழே உள்ள கமெண்ட் பட்டனில் போட்டிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். நிறைய ஆதரவாளர்கள் எங்களுடைய ஆர்சிசி யூடியூப் சேனலை பார்க்குறீங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு எங்கள் சேனலை பரிந்துரைச்சு அதை கிளிக் பண்ண சொன்னீங்கன்னா எங்களுக்கு பேராதரவாக இருக்கும். வாங்க விடையை பார்ப்போம். விடை 1 பி, 2 பி, 3 டி, 4 ஏ, 5 ஏ, 6 ஏ, 7 ஏ, 8 சி, 9 டி, 10 பி, 11 சி, 12 பி, 13 பி, 14 சி, 15 பி, 16 ஏ, 17 டி, 18 சி, 19 சி, 20 டி, 21 சி, 22 ஏ, 23 டி, 24 பி, 25 பி, 26 டி, 27 பி, 28 டி, 29 பி, 30 ஏ. நண்பர்களே, இன்று நாம் டிஎன்பிசி, டிஎன்இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஓ போன்ற தேர்வுக்கு பயனுள்ள ஒரு மாதிரி தேர்வு 5 உங்களுக்கு வழங்கிடும். உங்களோட மதிப்பெண்ணை கீழே உள்ள கமெண்ட் பட்டனில் போட்டு எங்களுக்கு ஆதரவு தரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன்